இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னா ஏதாவது ஐடியா இருக்காங்களா? வாட் இஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்? இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் போஸ்ட் பண்ணாம வச்சிருக்கு. கரெக்ட். another ஓகே எஸ். ஸோ டீட்டெயில்ஸ் எதுவுமே ப்ராப்பரா மென்ஷன் பண்ணாம இருக்கு, அதான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன, டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா? ம் ம் எஸ், டெட்டாஸ் கிரெடிட்டார்ஸ்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணுங்க. கரெக்ட். இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களோட புக்ல வந்து கிரெடிட்டார்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பீங்க, அண்ட் செல்லரோட புக்ல டெட்டார்ஸ் மென்ஷன் பண்ணுவோம். அதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஃபைனல். பட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் டெட்டாஸ் கிரெடிட்டார்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. கிரெடிட்டார்ஸ் நோட் பண்ணுவாங்க, பட் டெட்டாஸ் கான்செப்ட் அந்த அளவுக்கு நோட் பண்ண மாட்டாங்க. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? ஆஸ் பர் அக்கௌண்டிங் ரூல் படி ஒரு கம்பெனியா இருந்தாலும் ஆர்கனைசேஷனா இருந்தாலுமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணும். பட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் யார் யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன்? கரெக்ட். ஸ்மால் பிசினஸ், பெட்டி ஷாப்ஸ், கிராசரி ஷாப்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு எக்ஸப்ஷன். ஓகே. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸப்ஷன் பார்த்துட்டோம். இதுல இருக்க டிராபேக்ஸ் என்னென்னு பார்க்கணும். த்ரீ திங்ஸ். ஃபுல்லி என்டர், அந்த பார்ஷியல் என்டர், அண்ட் நாட் என்டர். 3 கேட்டகரிஸா பிரிக்கலாம். இப்போ ஃபுல்லி என்டர்னா இவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்லி ஃபார் கேஷ் அண்ட் பர்சனல் டிரான்சாக்ஷன். இப்போ நார்மலா ஒரு வெஜிடபிள் வெண்டார் இருக்காங்க, நீங்க வெஜிடபிள் பை பண்றீங்க, அப்போ அவங்க கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதே நீங்க இப்போ கேஷ் பே இன்னைக்கு பே பண்ணாம ஒரு 2 days கழிச்சு பே பண்றீங்க, ஸோ அப்போ உங்களுக்கு டெட்டாஸ் கிரெடிட்டார்ஸ்ங்கிற கான்செப்ட் எனக்கு தெரியுமா? சின்ன சின்ன பிசினஸ் பண்றீங்க. எஸ். ஸோ அப்போ பர்சனல் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இவங்கள்ட்ட இருந்து ஒரு 100 ருபீஸோ 200 ருபீஸோ நமக்கு வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு பர்சனலாக அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. கிளியரா? இதான் கேஷ் அண்ட் பர்சனல் டிரான்சாக்ஷன். பார்ஷியல் என்டர்னா இப்போ சேம், அவங்க வெஜிடபிள் வெண்டார்ஸ், அந்த வெஜிடபிள்ஸை அவங்களோட பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க, அது கேபிட்டல் லெஸ் டிராயிங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணுவாங்களா? ஓனர் விட்ரா பண்ணா நம்ம நார்மலா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல டிராயிங்ஸ்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணிருக்கோம். பட் இந்த கேஸ்ல அந்த மாதிரி நடக்குமா? எஸ். அப்போ பிஸ்னஸ் வெர்சஸ் பர்சனல் டிரான்சாக்ஷன் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகுறதுனால பார்ஷியல் என்டர் மட்டும்தான் நடந்தது. ஓகேங்களா? இப்போ சிம்பிளா அதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு வெஜிடபிள் வெண்டார் $10,000 வந்து வெஜிடபிள்ஸ் பை பண்றாங்க, அதுல 2,000 வந்து அவங்களோட பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 8,000 மார்க்கெட்ல 11,000க்கு சேல் பண்றாங்க. அப்ப இவங்களோட மைண்ட் கால்குலேஷன் எப்படி இருக்கும்னா 1,000 தான் ப்ராஃபிட்ங்க. கரெக்ட் ப்ராஃபிட்டா? எஸ். எஸ் கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு அந்த டிராயிங்ஸ்னு சொல்லிட்டு அவங்க டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல. கிளியரா? நாட் என்டர்.
இப்போ இவங்க இன்கேஸ் ஒரு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இல்லை சம் அதர் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது பை பண்றாங்கன்னா அதுக்கு இயர் பை இயர் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். பட் டெப்ரிசியேஷன்ங்கிற ஒரு கான்செப்டே உங்களுக்கு தெரியாது. அப்போ டெப்ரிசியேஷன் நீங்க என்ட்ரியே பண்ணிருக்க மாட்டாங்க. கிளியரா? இது வரைக்கும் கிளியர்? எப்போ லெட்டர்ஸ் சிங்கிள் என்ட்ரி பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸ் பண்றோம். இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டமா கன்வெர்ட் பண்ணணும் என்னென்ன ப்ராசஸ்? கரெக்ட். இப்போ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து கன்வெர்ட் ஆகணும். எந்த கேஸ்ல இருக்கணும்? இவங்க எலிஜிபிள் ஃபார் டாக்ஸ் பேயரா? ஸ்மால் பிஸ்னஸ் பண்றவங்க அந்த அளவுக்கு பெருசா டாக்ஸ் இருக்காது. இப்போ கரண்ட் இயர் பட்ஜெட் படி பார்த்தீங்கன்னா அப் டு 15 lakhs உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ப்ராஃபிட். ஓகேங்களா? 15 lakhsக்கு மேலே போனது நீங்கள் டாக்ஸ் கட்டணும். ஸோ 12 lakhs வந்து நில் ரிட்டர்ன். 12 lakhsலேருந்து 15 lakhs வரைக்கும் போனீங்கன்னா 0.75 lakhs நீங்கள் வந்து எபேட்டா கிளைம். ஓகே. இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எலிஜிபிள் டு டாக்ஸ் பே ஆனாங்கன்னா கவர்மெண்ட் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமாக கன்வெர்ட் எல்லாத்தையும் ரீச் ஆகும். அவங்களோட ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அவங்களோட ஒரிஜினல் ப்ராஃபிட் என்ன, என்னென்ன அசெட்ஸ் இருக்கு, அதுக்கு டெப்ரிசியேஷன் ப்ராப்பராக டெலிட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ். இது வரைக்கும் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மேட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபார்மேட். க்ளோசிங் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் add drawings less further capital less any debts, any bad debt depreciation and less interest on capital, partner salary, etc. ஓகே. ஸோ இதில் பார்க்குறப்ப உங்களுக்கு ரிவர்ஸ் ஆங்கிளில் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் கேபிட்டலோட நம்ம எது எதெல்லாம் ஆட் பண்ணுவோம், எது எதெல்லாம் லெஸ் பண்ணுவோம், அது சொல்லணும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். எஸ், நெட் ப்ராஃபிட். கரெக்ட். லெஸ் drawings. ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பண்ணீங்களா லெஸ் பண்ணீங்களா? ஆட். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings. எஸ். கரண்ட் இயர்ல ஏதோ அடிஷனல் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட் பண்ணுவீங்களா லெஸ் பண்ணுவீங்களா? அடிஷனல் கேபிட்டல். எஸ். கிளியர். அண்ட் ஃபைனலா வர்றது நமக்கு க்ளோசிங் கேபிட்டல். ஓகேங்களா? ஆக்சுவலா ஓப்பனிங் கேபிட்டல் உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் ஷீட்ல இதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க, இதெல்லாம் லெஸ் பண்ணுவீங்க. ஃபைனலா வர்றது உங்களுக்கு க்ளோசிங் கேபிட்டல். இந்த பார்ட் கிளியரா? இதுதான் நம்ம ஆக்சுவலா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் என்பிஓல இதுதான் ஃபாலோ பண்ணுவோம். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ்ல இருக்கும். இந்த கேஸ்ல உங்களுக்கு க்ளோசிங் கேபிட்டல் தெரியும், நீங்க ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி.
closing capital. Sorry. இந்த கேஸ்ல நம்ம ப்ராஃபிட் தானே கண்டுபிடிக்கும். ஓகே. இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ப்ராஃபிட் தெரியும். பட் இந்த கேஸ்ல உங்களுக்கு ப்ராஃபிட் தெரியாது. ஸோ அதனால க்ளோசிங் கேபிட்டல் இருந்து நம்ம ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணணும். ஸோ நம்ம ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்றப்ப என்ன ஆகும்? சைன் வந்து சேஞ்ச் ஆகும். பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸ், மைனஸா இருக்கிறது பிளஸ். ஸோ நார்மல் கேஸ்ல டிராயிங்ஸ் வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ இந்த கேஸ் நம்ம ரிவர்ஸ் கேஸ்ல கண்டுபிடிக்கிறதுனால ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஸோ ரிவர்ஸ் ஆங்கிள் மைனஸ்ல இருந்தா பிளஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ப்ராஃபிட் நமக்கு தெரியாது, கீப் இட் பெண்டிங். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பண்ணிருக்கீங்க, இப்போ ரிவர்ஸ் ஆங்கிள் மைனஸ். நெக்ஸ்ட் ஒன் அடிஷனல் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. நார்மல் கேஸ்ல இதை ஆட் பண்ணிருக்கீங்க, பட் ரிவர்ஸ் கேஸ் மைனஸ். ஸோ இந்த சமேஷன்ல உங்களுக்கு வேல்யூ பாசிட்டிவா இருந்தா ப்ராஃபிட், நெகட்டிவா இருந்ததுன்னா லாஸ். கிளியர்? இந்த பார்ட் கிளியரா? ஓகே. ஸோ ரெக்யர்மெண்ட் prepare statement of profit or loss for the year ended 31/3/2023. Mr. Prakash keeps in accounts on single entry system. Okay, single entry system follow பண்ணிருக்காங்க. He has given the following information about his assets and liability. So assets and liability கொடுத்திருக்காங்க. Opening, closing இது கொடுத்திருக்காங்க. During the year, Prakash bought additional 7,500 cash in business. Okay, additional capital. It withdraw goods 2,100 and cash for 7,200 for his personal use. Okay. Interest on capital 5%, interest on drawings 10%. Okay. இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அசட்ஸ் என்ன லைபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி நம்ம என்ட்ரியோட கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிச்சோமோ அதே ஃபார்மேட். கிளியர்? கிரெடிட்டார்ஸ் அசட்ஸா லைபிலிட்டியா? எஸ். ஸோ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், க்ளோசிங் மென்ஷன். இந்த கேஸ் நமக்கு டைரக்டா இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ டைரக்டா நீங்க போஸ்ட் மட்டும் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஓப்பனிங்ல அட்ஜஸ்ட்மெண்ட் வராது, க்ளோசிங்ல அட்ஜஸ்ட்மெண்ட். கேசட் மேன் அசட்ஸா லைபிலிட்டியா? ஸோ ஓப்பனிங் 600, closing 1,000. Bills payable? Yes. Bills receivable? Okay. Debtors? Yes.
Stock entry. Yes. Closing stock. Sorry. Opening is opening stock. Closing is closing stock. Missionary. Yes. Computer. Yeah. இது வரைக்கும் clear. Opening asset side total. Space. Problem. 1,69,600. So the capital. எது சொல்றீங்க? ஆமா, கம்ப்யூட்டர் 18,000. 1,77,600. Okay. Capital finance. 96,000. Closing கண்டுபிடிங்க. Closing total. Capital value. Okay. Total. Okay. இது வரைக்கும் clear. So the format, closing capital, add drawings, and add interest on drawings, less opening capital, and less interest on capital. Additional capital கொடுத்திருப்பாங்களா? Yes. Additional capital. Less additional capital. Okay. The format எழுதிட்டோம். தெரிஞ்சது அப்படியே ஒவ்வொன்றா basic பண்ணிக்கலாம். Closing capital. So closing capital 1,31,400. Opening capital 96,000. The records brought additional capital 7,500. Yes.
He withdraw goods 2,100 and cash 7,200. 2,100 plus 7,200. So the total 9,300. இது வரைக்கும் clear? இப்ப interest on capital 5%. Interest on capital opening capital calculate பண்ணுவீங்களா closing calculate புரியல. ஓகே எஸ். ஸோ நார்மலாக நீங்கள் கேபிட்டல் சாரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் தான் கேல்குலேட் பண்ணணும், க்ளோசிங்கில் கேல்குலேட் பண்ணலாம். இந்த கொஸ்டினில் டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இன்கேஸ் கொஸ்டினில் கொடுக்கலன்னா அது ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 96,000 5%, 5% 3%, 5%. 96,000 5%. Next one, interest on provision 9,300, 10%. Wait a minute. Okay. இந்த கேஸ்ல டிராயிங்ஸ் வந்து டேட் கிளியரா மென்ஷன் பண்ணலாம். விட்ரால்னு கொடுத்துருக்காங்க, என்னைக்கு டேட்ல விட்ரா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணல. கிளியர்? Let us assume half of the 6/1. Clear? In case வந்து எங்க டிராயிங்ஸ் வந்து 1st செப்டம்பர் 1st நவம்பர் 1st டிசம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா 1st டிசம்பர் டு 31st மார்ச் how many month அது கேல்குலேட் பண்ணலாம். பட் இந்த கேஸ்ல கிளியரா மந்த் எதுவுமே கொடுக்கல. Let us assume half of the year. 6/2. So the value so the profit value to 865. 32,865. Okay. Clear?